கட்சியின் பணிகள் கருணாநிதியை இயல்பாக ஈர்த்தன. நீதி கட்சியின் பேச்சாளர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் இடிமுழக்க பேச்சு சிறுவன் கருணாநிதியை கவர்ந்தது. அந்த அழகிரிசாமியின் நினைவாகத்தான் தன் மகன்களில் ஒருவருக்கு அழகிரி என்று பெயரிட்டார். பள்ளியில் சேர்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று மிரட்டிய கருணாநிதி என்ற சிறுவனுக்கு பள்ளி பாடங்களை விட பெரியாரின் பேச்சும் அண்ணாவின் எழுத்துக்களும் தான் பாடங்களாக திகழ்ந்தன. பாடப்புத்தகங்களை படிப்பதை விட பெரியாரின் குடியரசையே அந்த சிறுவன் அதிகம் படித்தான். மாலை நேரத்தில் மாணவர்களை ஊர்வலமாக அழைத்து கொண்டு, வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் ஹிந்தி பேயை விரட்டுவோம் என்று 14 வயதில் கோஷம் போடும் தமிழ் உணர்வு சிறுவனாக வளர்ந்தார் கருணாநிதி. கருணாநிதி தன் 15வது வயதில் மாணவநேசன் என்ற கையெழுத்து பிரதியை நடத்தினார். மாதத்துக்கு 2 இதழ்கள், ஒவ்வொரு இதழிலும் 8 பக்கங்கள், 2 படிகள் வெளிவரும். 2 படிகளையும் அதில் உள்ள 16 பக்கங்களையும் கருணாநிதியே தன் கை